கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் நாம் தெளிவாக அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இந்த குறிப்புகளை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வேத பகுதியிலே இயேசு நேரடியாகவே நானே என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை இந்த சுவிசேஷ வசனத்தில் உள்ள சுவிசேஷத்தின் சாரம்சமான வார்த்தையாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து அதை அறிந்து கொண்டு வருகிறோம். வழியும் சத்தியமும் என்கிற 2 சொற்றொடர்கள் இந்த சுவிசேஷத்தில் உள்ள சிறப்பம்சங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறதான அந்த வார்த்தையானது இதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஜீவன் என்றால் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் குறிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் நித்தியமாய் வாழக்கூடிய நித்திய ஜீவனையும் குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போகும்பொழுது மக்கள் கேள்விப்படாமல் இருந்து விடுவார்கள். அவர்கள் இந்த பூமியிலே தேவனோட நல்ல உறவிலே வாழ்ந்து ஐக்கியத்தில் வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பை இழந்து போவது மாத்திரமல்லாமல் நித்திய வாழ்வையும் கூட இழந்து போகக்கூடியதான ஒரு ஆபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் இது அவசியத்தை காண்பிக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. இப்பொழுது நானே என்று இயேசு நேரடியாக சொல்லுகிறதான இந்த சாராம்சத்தின் வார்த்தை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 9 குறிப்புகளை அதை நாம் எடுத்துக்கொண்டோம் தியானிக்கும்படியாக. அதில் ஒரு 5 குறிப்புகளை நாம் தியானித்து முடித்து விட்டோம். அவரே நம்முடைய மிருதுகளை குலைத்து போடுகிறவர் முதலாவது குறிப்பு. அதுக்கு நம்ம விளக்கமாக நம்ம தியானிச்சிட்டோம். 2வது குறிப்பு பார்த்தோம்னாக்கா அவரே நம்மை விடுவிக்கிறவர். 3வது அவரே நம்முடைய பரிகாரி என்று குறித்து நாம் தியானித்தோம். 4வது அவரே நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். 5வது அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறது. கடந்த வாரத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தியானித்து ஓரளவுக்கு நாம் அதை முடித்து விட்டோம். அதை குறித்து ஒரு சில குறிப்பில் நாம் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வேத பகுதியிலே ஒரு காரியத்தை நம்ம சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க, இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ரொம்ப எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்குது. என்ன சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க, நம்ம மனசில் நம்ம சொல்லக்கூடாதான். இருதயத்தில் அந்த வார்த்தை என்ன வார்த்தைன்னா, என் சாமர்த்தியத்தினால தான், என்னுடைய அறிவினால தான், என்னுடைய திறமையினால தான், என்னுடைய உழைப்பினால தான், என்னுடைய நன்னடத்தையினால தான், என்னுடைய ஒழுக்கத்தினால தான் இந்த சொத்தெல்லாம் நான் சேர்க்க முடிஞ்சது, என்னால் ஒரு நல்ல வேலைக்கு போக முடிஞ்சது, என்னால் ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிக்க முடிஞ்சது, இதுக்கெல்லாம் என்னுடைய கடின உழைப்பு தான் காரணம் அப்படின்னு நீ உள்ளத்திலேயே சொல்லிக்கொள்ளாமல் இருப்பதற்கு ரொம்ப எச்சரிக்கையாக இரு. மற்றவங்கள்ட்ட சொல்கிறியோ இல்லையா அப்படி நினச்சி நீயே பேசுகிறதுன்னு சொல்லப்பட்டிருந்த வசனம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் சாமர்த்தியமும் என் கைபலனும். ரொம்ப சாமர்த்தியக்கார மனுஷனாக இருக்கிறான் இவன், அர்த்தம் சொல்கிறானா இல்லையோ, நீயே நினச்சி விட நீ சாமர்த்தியக்காரன். இந்த சாமர்த்தியத்தை கொடுக்குறவரே கர்த்தர் தான்.
அவரே காரிய சித்தியை நமக்கு கொடுக்கிறவர். காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆக அவர் சொல்கிறாரு, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக. உள்ளத்தில் அப்படி நினச்சிடாத. நினைக்கிறனால தான் நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உடன்படிக்கை விட்டுட்டு வேறு வழியில் முயற்சி பண்ணி தோல்வியடைஞ்சு போகிற. ஐஸ்வர்யம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் ஒரு ஆசீர்வாதமாக தேவன் அதை வைத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த வேதம் 2 பிரிவாக இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ஓல்டு டெக்ஸ்டமெண்ட், நியூ டெக்ஸ்டமெண்ட். டெக்ஸ்டமெண்ட் அப்படின்னா உடன்படிக்கை, கவனன்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை தான் நியாயமாக டிரான்ஸ்லேஷன் ஆகி வந்திருக்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனால் பழைய ஏற்பாடு வந்து நிறைய பேருக்கு இது புரியுறதில்லை. டெக்ஸ்டமெண்ட்னா கவனன்ட், கவனன்ட்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. அங்கே ஏற்பாடுன்னு வரதுனால அது சில ஜனங்களுக்கு சரியாக புரியுறதில்ல பாருங்கள். அப்போ பழைய உடன்படிக்கையின் காலத்தில் தேவன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எதில் நல்லா இருந்தாங்களோ இல்லையோ, அவங்களுக்குள்ளே ஒரு சாட்சியின் ஜீவியம் இருக்குதோ இல்லையோ, இல்லை கர்த்தருக்கு பிரியமாக வாழறாங்களோ இல்லையோ, இல்லை பரிசுத்தமாக வாழறாங்களோ இல்லையோ, அவங்க ஐஸ்வர்யத்தில் டாப்பில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் என்பதை மற்ற நாடுகளுக்கு தேவன் உறுதிப்படுத்தும்படியாக இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை, அந்த ஆற்றலை தேவனே அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை வேதாகமத்தில் நான் பல இடங்களில் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எதை சொல்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்குனாக்கா, என்னுடைய சாமர்த்தியம் என் கை பலன்னு நினைக்கக்கூடாது, இறுதியில் சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை நினைக்கணும்னாக்கா, நான் உடன்படிக்கையின் மனிதன், நான் தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், அதை நினைக்கணுமா நாம். இதை நம்முடைய உழைப்பை நினச்சிடக்கூடாது. இந்த பூமியிலே தேவன் என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார், நான் தேவனுடைய உடன்படிக்கையில் இருக்கிறேன், நான் உடன்படிக்கையின் மனிதன் என்பதை குறித்து நாம் நினைக்கணும். நாம் அதில் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். ஏன்னா உடன்படிக்கைக்குள்ளே தான் அந்த ஆசீர்வாதம்லாம் இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எதுக்கு நினைக்கணும்? இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தரேன்னு சொல்லி முற்பிதாக்களுக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சந்ததிக்கு கொடுக்கணும் ஆணையிட்டு இருக்கிறார். அதை நினச்சினா இது வந்துடும். அதெல்லாம் விட்டுட்டு நீ உன் திறமையை உன் அறிவை சார்ந்து ஓடணுன்னா அது எடுக்கிறது கஷ்டமாகிடும். அதனால் இப்போ கோடிக்கணக்கான பணங்கள் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டில் விழுந்துருக்குது. அதை கண்டுக்காமல் விட்டுட்டு ஒரு பாட்டு இன்றைக்கெல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு அப்படின்னாக்கா அவர் யாரா கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? கோடிக்கணக்கான பணங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை எடுத்து நீங்களே ஒரு சொந்த கம்பெனி வச்சு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் ஆகலாம். நீங்கள் இதுக்காக ஓடி ஒன்றும் அலையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு யாருன்னா சொன்னால் தான் அவருக்கு புரியும். இல்லாட்டி அவருக்கு புரியாது. அவருக்கு அது தெரியவும் தெரியாது அவருக்கு. ஏன்னா கோடிக்கணக்கான பணங்கள் அவர் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்றது தெரியாமல் போகும்போது அவர் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஓட தான் செய்வார். அப்போ இங்கே வசனம் சொல்லுது என்னன்னாக்கா, தேவன் உடன்படிக்கையின் மக்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலனை கொடுப்பதாக வாக்கு பண்ணிவிட்டார். யாருக்கு? முற்பிதாக்களுக்கு. அந்த முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததியில் வரும் எல்லாமே இஸ்ரவேலர்கள். அவங்க எல்லாருக்குமே இந்த வாக்கு தத்துவம் சொந்தமாக இருக்கிறது. இங்கே சொல்கிறார் அந்த ஜனங்களுக்கு, விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லும்போது, இப்போ நீ வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரத்தை பணம் தான் கொடுக்குது, பணத்தை என் உழைப்பு தான் கொடுக்குதுன்னு நினச்சிட போகிற. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அப்படி வந்தால் அது சொற்ப வருமானமாக இருக்கும். ஆனால் சொற்ப வருமானத்தில் பார்த்திங்கனாக்கா வருத்தம் அதிகமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. நீ போய் சம்பாதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தில், அந்த வருமானத்தில் நிறைய உனக்கு மன உளைச்சல், நிறைய டிப்ரெஷன் இருக்கும், நிறைய உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், அதில் நிறைய வருத்தமும் வேதனையும் இருக்கும். அதை சம்பாதிக்கிறது நீ படாத பாடுபட்டு இதை சம்பாதிக்கிறதுக்காக வாழ்க்கையில் இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன்ற நிலைக்கு நீ வந்துடுவேன். உன்னால் நிம்மதியாக அதை சாப்பிட முடியாது. ஆனால் இது ஒரு ஆசீர்வாதமாக, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ உன் கை உழைப்பை பெருசாக நினச்சிட்டு போகிற, உன் திறமையை பெருசாக நினச்சிட்டு போகிற. தேவனாகிய கர்த்தரை எதுக்காக நினைக்கணும் அப்படின்னா, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவர் என்ன பண்ணுறாரா, கன்ஃபார்ம் பண்ணுறாராம்.
இந்த மனிதன் உடன்படிக்கையின் சந்ததியாக இருக்கிறான் அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாருன்னா, பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு ஆற்றல் உனக்கு கொடுத்து உன்னை பணக்காரனாக்கி அது மூலமாக வெடி விலகத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறார். பணத்தை சம்பாதிக்கும்படியான ஒரு ஆற்றலை தேவனே கொடுத்து, உன் சாமர்த்தியம் இல்லை, தேவன் கொடுக்குற அந்த காரிய சித்தி, அந்த காரிய சித்தியை தேவனே கொடுத்து உன்னை பெரிய லெவலில் கர்த்தர் ஆசிர்வதிச்சு உயர்த்தி வெளியில் இருக்கிற மக்கள் பார்த்து ஆச்சரியப்பண்ண, இவன் இவ்வளோ சம்பாதிக்கலாம் வாய்ப்பே கிடையாது, இவனுக்கு அவ்வளோ அறிவு பத்தாது, அவ்வளோ திறமை பத்தாது, இவன் அவ்வளோ பெரிய செல்வந்தருடைய பின்னணியில் வந்த ஆள் இவன் கிடையாது, இவன் அவ்வளோ ஒன்றும் படித்த ஆள் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ பெரிய பதவியில் ஒன்றும் இவன் கிடையாது, இவன் இவ்வளோ பெரிய ஆளாக வரதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இவன் இவ்வளோ பெரிய லெவலில் வந்தால் இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க, இவன் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறான், இவ்வளோ பேருக்கு இவன் வேலை கொடுத்துருக்குறான், இவங்ககிட்ட இவ்வளோ பேர் இவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கண்டு ஆச்சரியப்படனா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், இவன் உடன்படிக்கையின் மனிதன், தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறான் அப்படின்றத மக்கள் பார்த்து மக்களுக்கு அதை உறுதிப்படுத்தும்படி, உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக இல்லை, நீங்கள் உடன்படிக்கை பிள்ளை தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மற்றவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். யார் கன்ஃபார்ம் பண்ணணும்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த உடன்படிக்கையை கன்ஃபார்ம் பண்ணோன்னாக்கா இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் உனக்கு கொடுத்து உன்னை பணக்காரனாக்கி பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தான் பாயவன், ஒரு தலைமையில் அவன் குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிர பொம்மையை தூக்கி வியாபாரம் பண்ண குடும்பம் ஆபிரகாமோட குடும்பம் தேராகு அந்த வேலை தான் செஞ்சிருந்தார். இவனோட வேலைக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நிச்சயமாக ஆஸ்வதிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஆடுகளையும் அவருக்கு கழுதைகளையும் அவருக்கு வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்படி எவ்வளோ ஒரு நாட்டு ராஜாவே தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுக்குறதுக்கு முன் வரான், அதை கூட வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போகிறார் அவர். நான் என் தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன், உன் பாதரட்சியின் வார்குட எனக்கு வேணான்ட்டு போகிறாரு. யார் இப்படி ஒரு நல்ல சான்ஸை விட்டுருவாங்க? ஒரு பெரிய சான்ஸ், ஒரு நாட்டோட சொத்தே கிடைக்குது, 312 பேரை கூட்டின்னு போயிட்டு யுத்தம் பண்ணி அந்த சோதம் குமரா தேசத்தையும் மற்ற ஜனங்களை மீட்டு கொண்டு அவர் வராரு. அப்போ அந்த சோதமின் ராஜா சொல்கிறாரு, நீ பொருட்கள்லாம் எடுத்துக்கொள்ளு, ஜனங்களுக்கு கொடுத்துருனாக்கா அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை நான் ஐஸ்வரனாக்கினேன் என்று சரித்திரம் வராதபடி, நீ சொல்லாதபடி, கர்த்தர் தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவரோட உடன்படிக்கை செய்திருக்கிற நான், கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட நான், கர்த்தர் ஆஸ்வதித்தார் என்கிற அந்த சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அதை உதாசீனப்படுத்தி விட்டு, ஒன்றும் தேவையில்லை, ஷூவில் கட்டுற லேசு கூட எனக்கு தேவையில்லை, பாதரட்சியின் வார கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தீபும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னார். இவ்வளோ பெரிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா உடனே அதை விட்டு ஓடுவாங்க பாருங்கள், இதுதான் சான்ஸ், இதை விட்டால் சம்பாதிக்க முடியாதுன்னு அவன் தூக்கி போட்டான். கர்த்தர் தான் ஆதாரம், கர்த்தர் தான் ஆதாரம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை கூட ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு வரமாட்டாங்க, ஏன்னா அது போயிடுமா, அவங்க வேலை கொடுத்தவர் விட்டாங்க, வேலையை பிடிச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமான ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் சம்பாதிச்சது கிடையாது, தேவன் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், தேவன் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தேவனில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் விட்டுட்டு உங்கள் திறமையை காட்டுறதுலையும், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுலையும், நீங்கள் ப்ரமோஷன் வாங்குறதுலையும், நீங்கள் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுலையும் நீங்கள் நாட்டமாக இருந்தீங்கன்னாக்கா அதில் நிறைய சிக்கல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அதில் வச்சுட்டீங்க, தேவனோடு இல்லை. வேலையை கொடுத்தவர் அவர், இந்த வேலை போனாலும் அவர் இருக்கிறார் கூட, வேலை போனாலும் யார் இருக்கிறது கூட, அவர் இருக்கிறார். வீட்டில் போய்ட்டு உங்கள் மனைவி கிட்ட கேட்டு பாருங்கள், எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு, பணமே கையில் இல்லையேன்னு. பணம் இல்லைனா பரவாயில்ல, கொடுக்குறதுக்கு நீ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, அதை கொடுக்குறதுக்கு நீ இருக்கிறனால பிரச்சனையே இல்லைன்னுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பணம் செலவாயிடும், பணத்தை கொடுத்த கணவர் முக்கியம் அப்படின்னு. ஏன்னா அவர் தொடர்ந்து கொடுத்துக்கினே இருப்பார், பணம் போனாலும் தொடர்ந்து வருமானத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் அந்த பணம் வெறும் மேட்டர் எடுத்து செலவாயிடும், அது அதில் பெருசாக சந்தோஷப்படுவது கிடையாது, அது போனாலும் திரும்ப வரும். அதே போல் அந்த கணவனுக்கும் அந்த தெரியணும், இந்த வேலை ஒன்றும் பெருசு, இந்த வேலையை கொடுத்த ஒரு கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். யார் கொடுத்தது? வேலை கொடுத்தது யார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். அது ஒரு சிலருக்கு வேலையாக இருக்கலாம், சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திறமையாக இருக்கலாம், சிலருக்கு ஞானமாக இருக்கலாம், சிலருக்கு அறிவாக இருக்கலாம்,
சிலருக்கு ஆற்றலாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் வந்து கிடைக்குது. அதை கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம அதை ரொம்ப விளக்கமாக நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுக்கு தரிசனம் வெற்றி வாழ்க்கையின் முதற்படி. ஆனால் ஒரு விஷயம் கருத்து கொடுக்குறாரு. நீ வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, பூமியின் தூளை பாரு. இந்த லேண்டு உனக்கு வேணுனாக்கா நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அதை நீ நோக்கி பாரு. அந்த தரிசனம் அவனுக்கு இருந்துச்சு. அவனுடைய சொத்தில் ஒன்றும் பெருசாக அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் தான். ஆனால் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறான். ஈசாக்கு எப்படி ஆரம்பிக்கிறான்? பஞ்சதேசத்தில் இது அப்பா சொத்தில் வாழ்ந்தான்ற சரித்திரம் இவனுக்கும் வரல. இவன் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறான். இவனுடைய பிள்ளை யார்? யாக்கோபு, ஏசா. அவனும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறான். யாருமே வந்து அப்பாவோட சொத்தில் பெரிய லெவலில் வரவே இல்லை பாருங்கள். இவங்க தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே அவங்க அப்பா டாப்பில் இருந்தாலும் அவங்க அப்பாவுடைய சொத்தில் இவங்க வளர்ந்தான்ற சாதனோடு வரக்கூடாது. அதே போல் யோசேப்பு யாருடைய பிள்ளை? யாக்கோபோட பிள்ளை. அவன் ஜீரோ, குழியில் தூக்கி போட்டாங்க. அங்கேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்க போய் அடிமைகளாக மாட்டிக்கினாங்க. ஒன்றுமே கிடையாது, கையில் எல்லாம் போச்சு. அவன் சொல்கிறத செய்யணும். கொத்தடிமைகள். ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரொம்ப செழிப்பாக வாழறாங்க. ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். யார்? தாவீது. ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட. 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறான். அவன் சாகும்போது மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனா, மகிமை முடிவனா, நரைமயிர் உள்ளவனா மரிச்சான் வேதோசம் சொல்லுது. ரொம்ப தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனா அவன் வந்து மரிச்சானான். யார்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் இப்படி மரிச்சிருக்கிறான். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய அந்த ஆற்றல் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கர்த்தரை நினைப்பாயாக. யாரை நினைக்கணும்? மனைவி வந்து புருஷன் நினச்சிட்டு கூடாது, குழந்தை கொடுப்பாரு. மனைவி கூட கர்த்தரை தான் நினைக்கணும். புருஷன் வந்து வேலையை நினச்சிட்டு கூடாது, இதுதான் எனக்கு வருமானத்துக்கு. கர்த்தரை நினைக்கணும். யாரை நினைக்கணும்? வேலையை அவர் தான் கொடுத்துருக்குறாரு. பிள்ளைங்க அப்பா அம்மா நினச்சிட்டு கூடாது, அப்பா அம்மா எல்லாம் கொடுத்துருவாங்க, அவங்க லெவல் தான் கொடுப்பாங்க. அப்புறம் நீ தான் கர்த்தரை நம்பி வாழணும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் ஆபிரகாம் ஈசாக்கை வளர்த்தான். அப்புறம் ஈசாக்கு யாரை நம்பி வாழ்ந்தான்? அதுக்கு பிறந்தவனே விட்டு இல்லை, ஒரு லெவல் வரைக்கும் பராமரிச்சான். அதுக்கப்புறம் யாரை நம்பிட்டான்? நான் யாரை நம்ப ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டான். அதே போல் யாக்கோபு யாரை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டான். யோசேப்பு யாரை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் தாவீது இப்படி நிறைய பேர் சொன்ன பாருங்கள். போன வாரம் சொல்லும் போது சாலமோன் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசில் வந்து அந்த ஒரு பொறுப்பு கிடச்சி, பொறுப்புக்கேற்ற ஒரு மெச்சூர்டு இல்லை அவங்ககிட்ட. ஒரு பெரிய பதவியில் ஒருத்தன் உடனே வச்சுட்டு அந்த பதவிக்கேற்ற அனுபவமும் அறிவும் இல்லைன்னா அவன் தடுமாறுவான் பாருங்கள். அதை விட வேலை இல்லாமல் தெரியுதே பெஸ்ட்டுன்னு நினச்சிப்பான். அதை விட ஒரு பெரிய பதவியில் ஒருத்தனை வச்சுட்டு அந்த பதவிக்கேற்ற மெச்சூர்டு அவனுக்கு இல்லை, அந்த பதவிக்கேற்ற அறிவு ஞானம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதோட சும்மாவாவது கடந்துடலாமே. இப்போ இந்த பதவியிலேருந்து இதனால் இவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வந்து செயலற்று போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம் இவனுக்கு இல்லை. கர்த்தர் கேட்குறாரு, நீ விரும்புகிறத கேளுன்னு. அவன் சொன்னான், இவ்வளோ பேர் பொறுப்பில் நான் இருக்கிறேன், அந்த பொறுப்புக்கேற்ற ஆள் நான் இல்லைன்ட்டான். அந்த பொறுப்புக்கேற்ற ஆள் நான், அந்த பொறுப்பை நீங்கள் தான் கொடுத்தீங்க, அதுக்கேற்ற ஞானமும் விவேகம் எனக்கு வேணும். ஜனங்களை வந்து நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிந்து நியாயந்திருப்பதற்கான, நியாயமான வழியில் மக்களை நடத்துவதற்கான ஞானம் இறுதி எனக்கு தரணும். கர்த்தர் பார்த்தாரு, வெறும் ஞானத்தை கொடுத்துறான், ஞானத்தை உதாசீனப்பட்டுருவான் மக்கள். அதனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேலன் அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன் உனக்கு. இதுக்குள்ளே ரொம்ப டாப்பில் பணக்காரனான யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலமோன். அவனை போல் சாப்பிட்டவனும் இல்லைன்னு பார்த்தோம். அவன் குயிக்காக சம்பாதிச்சவன் பணத்தை. 10 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை வந்து 10 நிமிஷம் சம்பாதிச்சிருவான். அவ்வளோ பெரிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்குது. நீ 10 வருஷமாக ஓடி சம்பாதிக்கிற பணத்தை 10 நிமிஷத்தில் அவனால் சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வைக்கிற விருந்து அவன் சாதாரணமாக ஒரு நாளில் வச்சுட்டு போயிடுவான். உங்கள் வாழ்க்கையில் 100 ஆடையை போய் வெட்டுவீங்க. எப்போனா கல்யாணம் ஆச்சுன்னா, குடும்பத்தில் யாருக்குன்னா கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாண மண்டபத்தில் கல்யாண விருதுக்காக வைப்பீங்க. அதை 100 ஆடு வெட்டுவீங்க. அவனுடைய அன்றாட உணவே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 100 ஆடு. மேய்ச்சலிருந்து வந்த 10 மாடுகள், 20 மாடுகள், மெல்லிய மாவு ஒன்று 30 மரக்கால், ஒன்று 60 மரக்கால். இதெல்லாம் கால்குலேட் பண்ணலை. எதை? இந்த பறவைகளையும், கொழுமையான பறவைகளை தவிர. பறவைகள்னாக்கா இந்த சிக்கனு, இந்த நாட்டுக்கோழி, இந்த வான்கோழி, இதெல்லாம் கால்குலேட்டே பண்ணலையா? அதெல்லாம் கூட இருக்குது டிஷ்ஷில். இவ்வளோ ஒரே நாள் சாப்பாடுக்கு வச்சுருக்கிறான். அவ்வளோ பேர் கொடுக்குறான் டெய்லியும். அவனை மாதிரி சாப்பிட்டவனும் கிடையாது, அவனை மாதிரி உடுத்தணும்னு கிடையாது, அவனை மாதிரி இருந்தவனும் கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஆளு சாலமோனு
அவனிலும் பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றார். யாரோட பெரியவர்? சாலமோனிலும் பெரியவர் உனக்குள்ள இருக்கிறாரு. சாலமோனை பார்த்து சொன்னார், உன்னை பார்க்கல ஞானம் இருந்ததும் இல்லை, இனி இருப்பதும் இல்லைன்னு. இப்போ சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அந்த பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் அங்கே இருந்தார். அப்போ அவர் யாருக்கு எங்கே இருக்கிறார்? இப்போ சுவிசேஷத்தை காதில் கேட்டு உள்ளத்தில் சொந்த ரட்சகர தேவனாக ஏற்றுக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணி அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே ஞானமாக இருக்கிறார் உள்ள. சாலமோன் ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானம் உள்ள தேவன் உனக்குள்ளே இருக்கிறார். அப்படியே சொல்லுவார் அவர். சாலமோன் சொன்ன ஓமைக்கு இவர் சொல்கிற ஓமைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாலமோன் சொன்ன ஓமை எப்படின்னாக்கா, போய் எறும்பை போய் பாருன்னுவார். எதுக்கு எறும்பை போய் பார்க்கணும்? அது டைமை வேஸ்ட் பண்ணாதுப்பா. அது வந்து என்ன பண்ணுக்கு, அதுக்கு வந்து சூப்பர்வைசரும் கிடையாது, மேனேஜரும் கிடையாது. அதுக்கு பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தோம். பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தோம். அது மாறி காலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கோடை காலத்துலேயே சேர்த்து வச்சிருமா. அப்படியே லைனாக போவோம், ஒன்று ஒன்று கையில் பிடிச்சிட்டு போவோம். போய் புத்தில் அந்த ஆகாரத்தை சேர்த்து வச்சிடும். ஏன்னா மழை காலத்தில் அதில் நடக்க முடியாது. அதனால் மாறி காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை கோடை காலத்திலேயே சேர்த்து வச்சுட்டு, சோம்பேறியே நீ எருமிடத்தில் போய் அதை வழிகளை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கோ அப்படின்னு யார் சொன்னார்? ஞானி சொன்னார். அவனோட பெரிய ஞானி சொன்னார் இயேசு. என்ன சொன்னார்னாக்கா, நீ அதை பற்றி கவலையே படாதேன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? கவலையே படாத. அவன் கவலைப்பட்டு கவனிச்சு பாருன்னா அவன் ஞானவான். அவனிலும் ஞானவான். இப்போ வந்து சொல்கிறாரு, நீ கவலை, நீ எறும்பெல்லாம் பார்க்காத, அது அவன் காலம், அவன் பீரியட் முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறத பாரு, வானத்தில் இருக்கிற பறவையை பாரு. அதுக்கு வந்து அக்கௌண்ட்டும் கிடையாது, பாஸ்புக்கும் கிடையாது, ஏடிஎம் கார்டும் கிடையாது. அதுக்கு வந்து அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், அவைகளும் உங்கள் பரமப்பி தான் பிழைப்பூட்டுகிறார். சாலமோனிலும் பெரிய ஞானி வந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நீ ஒன்றும் எறும்பை பார்த்து ஓடி ஓடி காலையிலேருந்து எறும்புலாம் வரிசையாக போகிறாமல் நீ பார்த்து வேலை ஓடுற பருப்பா, அதெல்லாம் பார்க்குற மேலேக்கிற பறவையே போஷிக்கிறேன் நான். இன்னும் சொல்ல போனால் அந்த காட்டு புஷ்பத்தை போய் பாரு, அதுபோல் அழகான ஒரு கலரை கொடுத்துருக்கான் பார். சாலமோன் கூட அப்படி உடுத்திருக்க மாட்டான்றார். சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போல கூட என்ன பண்ணுறது இல்லையா, அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அழகாக காட்டு புஷ்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனுடைய டைம் வந்து ஒரு நாள் தான். டைம் வந்து இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்தி வைத்தால், ஒரே நாளில் வாழ போகிற காட்டு புல்லுக்கு, காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்கிறாரு. அவ்வளோ நல்ல தேவன். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த சாலமோன் பார்த்தான், அவ்வளோ ராஜாங்கமாக வாழ்ந்தான். அவன் சொன்னான், இதை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொன்னு. இப்போ இவர் சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் உள்ள வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருனாக்கா, தரித்திரம் ஒரு சாபம், அந்த சாபத்தை சிறுவையில் உனக்காக நான் சுமந்துட்டேன். இப்போ நீ பார்க்க வேண்டியதான் எதை பார்க்கணுன்னாக்கா, என்ன நோக்கிப்பார், அப்படியே வார்த்தையை நோக்கிப்பார். கர்த்தரை முதல் கனம் பண்ண கற்றுக்கோ. என்ன பண்ணு? கர்த்தரை கனம் பண்ண கற்றுக்கோ. நீதிமொழிகள் 3:9-10 வாசித்தோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ உன் பாஸ்புக்கு உன் அக்கௌண்ட் எல்லாம் வந்து ஃபுல் ஆகிடும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனம். அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம். ஆலைகள்லாம் வீட்டுக்கு திராட்சரசம் ஆளை வச்சுருந்தாங்க. அப்போது அதான் அவங்களுக்கு வருமானமே. இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா களஞ்சியனாக்கா அவங்களுடைய சேர்த்து வைக்கிற குடோன் வந்து அவங்களுக்கு களஞ்சியம். அது இப்போ களஞ்சியத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பாஸ்புக்கு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு நமக்கு வந்து அதை சேர்த்து வைக்கிற ஒரு களஞ்சியமாக இருக்குது, பணங்களை சேர்த்து வைக்கிற களஞ்சியமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணனாக்கா, உன் வேலையில் இல்லை, உன் கையில் இருக்கிற பணத்தில் கர்த்தரை கனம் பண்ணுறதுல ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் இருக்குது உன் கையில் இருக்கிற பணத்தில். எங்கே போய் பைபிள் நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உடனே இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்யும் போது யாருக்கும் துட்டு குத்துதே கிடையாது. இயேசு படிச்சுக்கிறீங்களா? கஷ்டப்படுறவங்ககிட்ட இயேசு துட்டு குத்தான்னு படிச்சுக்கிறீங்களா? பைபிளில் ஆகாரம் கொடுத்துருக்காரு. அதுவும் யார் கொடுத்தாரு? ஒரு சிறுவங்கிட்டேருந்து வாங்கி அதை பெருக பண்ணி கொடுத்தாரு.
யாருக்கும் துட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் ஒரு ஏழை விதை வந்து 2 காசு போடுற, அம்மா நீ ஏன் கஷ்டப்படுற, ஏமா போடுற, நீ வச்சுக்குவான்னு சொல்லவே இல்லை அவர். நீயே கஷ்டப்படுறம்மா, உனக்கு அந்த 2 காசு தான் உதவும், நீ எதுக்கு அதை கொண்டு நீங்கள் போடுற, அது அவங்களாம் போட்டு போனால் போதாதா, ஆலயத்துக்கு நிரம்பாதா, நீ போடுற 2 காசு தானே ஆலயம் கட்ட போகிறாங்க, அந்த நீயே வச்சுக்குமான்னு அவர் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவள் தான் ஜாஸ்தி படம் ரொம்ப உயர்வாக பேசுகிறாரு. என்ன சொல்ல வரான்னா, பைபிளில் அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பிள்ளைங்களை வந்து கடங்காரங்க வந்து அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. எலிசா கிட்ட உடன் ஊழியக்காரனாக இருந்த ஒருவன் மறிச்சிட்டான், கடன் வாங்கிட்டு கடன் வச்சுட்டு செத்து போயிட்டான். அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, என் 2 பிள்ளைங்களை வந்து கடன் கொடுத்தவங்க அடிமையெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அவர் கேட்குறாரு, சரி என்கிட்ட தான் நான் வேலை செஞ்சான், ஏதோ நான் கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள மீட்டுறேன்னு சொல்லலை, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதில் வந்து கர்த்தரை கனம் பண்ணுறதுல உன்னுடைய பெருக்கம் இருக்கிறது. என்கிட்ட பணம் இல்லையா, உங்கள்கிட்ட நேரம் இருக்குது, சபையில் வந்து உட்காந்துனாக்கா அதில் ஆசீர்வாதம் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கவனம் செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. வேத வசனத்தை கூர்ந்து கவனிச்சுன்னா அதில் நீ கர்த்தரை கனம் பண்ணுறன்னு அர்த்தம். வேத வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது நீ கர்த்தரை கனம் பண்ணுறன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உன்னை சூழ்ந்திருவனுக்கு சொல்லக்கூடிய செய்தி இருக்குது, அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். உன்னை சூழ்ந்திருக்கிறவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது, அதுக்கு நீ கடனாளியாக இருக்கிறத சொல்கிறதுக்கு, அது சொல்கிறது உன்னுடைய கடமையாக இருக்குது, அது உன்மேல் விழுந்த கட்டளையாக இருக்குது, அது உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்னையா இருக்குது, இவ்வளோ கொடுத்துருக்கார் கர்த்தர். உன்னை சார்ந்த உற்றார் உறவினர்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், இனஜன பந்துக்கள் ஊருக்கும் சொல்லக்கூடிய செய்தி உன்னுடைய கரங்கள் இருக்கிறது. அவள் நித்திய வாழ்வை பெறக்கூடிய செய்தி உன்னுடைய கரங்கள் இருக்குது. அதை சொல்ல தெரியலாம் அவங்களுக்கு இந்த சபை கூட்டு வரக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுடைய கரங்கள் இருக்கிறது. சொல்ல வேண்டிய இடத்துல கூட்டு வந்து உட்காரக்கூடிய அந்த நட்பு பாராட்டக்கூடிய அந்த ஆற்றலுடைய கரங்கள் இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குதுலாம் உங்கள் கையில் இருக்குது. அவங்ககிட்ட என்ன இருந்தது, ஒரு கூட என்ன இருந்தது, அதை வச்சு நீ செய், நீ பெருக்கிடுவேனாரு. புதிய ஏற்பாட்டில் வந்து அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி ரொம்ப விதவையாக கஷ்டப்படுற பாவம், ஒரே ஒரு மாவு உண்டை தான் வச்சுட்டு இருக்கிறான். ஐயோ இவ்வளோ பார்த்தாலே பாவமாகுது, நம்ம தான் வந்து உட்காந்து சாப்பிட்ட ஆள், உட்காண்டதுலேருந்து நமக்கு வந்து அப்பமும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடும். அப்படியேப்பட்ட நாள் நம்ம போய் வீடு போய் கையாந்தனா அசிங்கமாக இருக்குமா, அது நினைக்கவே இல்லை. எத்தனுவாம்மா முதல்ல ஃபஸ்ட்டு என்ன செஞ்சு எத்தனுவா அப்படின்னாரு. உட்காந்து சாப்பிட்டுவேன் கேரி தாற்றங்கரையில் 3 வருஷம் உட்காந்து சாப்பிட்டுவேன், ஊழியமே செய்யலை. போய் சும்மா இருன்னார், அது ஒரு ஊழியம் அவனுக்கு. 3 வருஷம் ஊழியமே செய்யலை. இல்லையா, நீ போய் கேரி தாற்றங்கரில் போய் உட்காந்து சும்மா இருன்னார். சும்மா இருக்குது ஊழியமா, கர்த்தர் வார்த்தை அது வந்து அப்படியா இருந்தால் அப்படி இருக்குது ஊழியம். சின்னத்தை சும்மா இருக்க சொல்லுவார் கர்த்தர். ஐயோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ரொம்ப சும்மா இரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான். நீ எதனா பேசி சொதப்பிடாது, அவன் எதனா பேசின்னு போட்டோம். எலியா பார்த்து சொன்னான், நீ போய் அங்கே சும்மா இருந்தா தன்னை உட்காந்து தேவையானது வரும். எனக்கு ஏதாவது இவ்வளோ நீ சும்மா இருந்தால் போதும், நான் பார்த்து மாதிரி உன் சத்துருக்கு சத்துருவாகவும் விரோதிக்கு விரோதியாகவும் என் வார்த்தை கேட்டு நீ சும்மா இருந்தாலே போதும். இல்லையா, சும்மா தண்டத்துக்கு ஊரசத்து சொல்ல, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்த சொல்கிறார் கர்த்தர். உன்னுடைய செழிப்புக்கு, உன்னுடைய உயர்வுக்கு, உன்னுடைய பெருக்கத்திற்கு. அப்போது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கனமண்ணு, கர்த்தரை கனமண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஒன்றை எடுத்து நீ கர்த்தரை கனம் பண்ணால் நீ பிளஸ்ஸிங் ஆகிடுவே. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதில் தான் இருக்குதான். அந்த கர்த்தர் ஆசீர்வாதம் ஒருத்துக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரி, ஈசாக்குக்கு ஒரு மாதிரி, யாக்கோபுக்கு ஒரு மாதிரி, யோசப்புக்கு ஒரு மாதிரி, ஆபிரகாமுக்கு ஒரு மாதிரி, யோபுக்கு ஒரு மாதிரி, தாவீதுக்கு ஒரு மாதிரி, சாலமோனுக்கு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு தரிசனமாக இருக்குது, ஒருத்தருக்கு ஞானமாக இருக்குது, ஒருத்தருக்கு வழிநடத்துதலாக இருக்குது, ஒருத்தருக்கு ஆலோசனையாக இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாமே. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட வச்சிருக்கிறார். அது எப்போ வெளிப்படனா, நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? கர்த்தரை நீ கனம் பண்ணும்போது வெளிப்படும். ஒரு திறமையான ஆள் வந்து அவனுக்கு வேலை கொடுக்கலாம், அவன் திறமை வெளிப்படாது. அவனெல்லாம் படிச்சுட்டு இருக்கான், அவனை சும்மா அவன் வேலை கூட விட்டு பாருங்களா, அவங்க பைத்தியம் மிச்ச மாதிரி ஆகிடும். அவனுக்கு உட்கார வச்சு 3 நாள் சோறு போட்டு சாப்பிட மாட்டான். அவன் என் படிப்புக்கேற்ற வேலை எனக்குன்னு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான்.
அவனுக்கு எல்லாமே கொடுத்தா கூட அவனுக்கு பிடிக்காது. அவன் படித்ததுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அவன் பயன்படுத்துறதுக்கு, அவன் திறமை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வேலையை அவனுக்கு கொடுக்கணும். வேலை எதுக்கு? வயிற்று பழப்புக்கு இல்லை, நம்முடைய திறமையை வெளிப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்புக்கு பேர் தான் வேலை. நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தும்படியான வாய்ப்புக்கு பேர் தான் வேலை. அந்த வேலை கொடுக்கலாம், அவன் ஆற்றல் வெளிப்படாமல் போயிடும். ஏன்னா தேவன், நம்முடைய தேவன் சிருஷ்டிகர். சிருஷ்டிக்கும் ஆற்றலை தன்னுடைய பிள்ளைகள் ஊருக்கு தேவன் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒன்று உருவாக்க முடியும். எல்லாரும் சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். மனுஷனாக பிறந்த எல்லாருமே. எந்த மிருகமாவது ராக்கெட் கண்டுபிடிச்சிதா பார்த்தீங்களா? எந்த மிருகமாவது ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்குதா? செல்ஃபோனை கண்டுபிடிச்சிருக்குதா? எந்த உயிரினமும் எதுவும் கண்டுபிடிக்காது. சிருஷ்டிக்கும் ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மனுஷன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். ட்ரெயினை கண்டுபிடிப்பான், பஸ்ஸை கண்டுபிடிப்பான், ஃப்ளைட்டை கண்டுபிடிப்பான், ராக்கெட்டை கண்டுபிடிப்பான், எல்லாத்தையும் கண்டுபிடிப்பான். ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? மனுஷங்கிட்ட இருக்குது. அப்போது தேவன் எப்படி சிருஷ்டிகராக இருக்கிறாரோ அதே போல் சிருஷ்டிக்கும் ஆற்றல் நிறைந்தாலும் தேவன் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறாரு. மனுஷன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி அதெல்லாம் மறந்துடுறான். நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது நீ செய்கிற வேலையில் என்னவா இருக்கும்? அது சிருஷ்டிக்கும் ஆற்றல் பெருகிட்டே இருக்கும். உனக்கு பணமும் பெருகும் கர்த்தரை சரியான விதத்தில் கனம் பண்ணும்போது. நீதிமொழி 10:22 வாசித்தோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை கொடுக்கும்? எதை கொடுக்கும்? பணம் எங்கே இருக்குது? உடன்படிக்கையில் இருக்குது. உடன்படிக்கையில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு என்னத்தை கொடுக்கும்? பணத்தை கொடுக்கும். உடன்படிக்கையின் பிள்ளையாகி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்தது? தரிசனத்தில் இருந்தது. உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் பிள்ளையாகி ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்தது? தேவனுக்கு கீழ்ப்படியில் இருந்தது. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறவன் தான். எந்த பிள்ளையாவது அந்த வயசில் இந்த ஆளுக்கு நான் பைத்தியமாக பிடிச்சி போச்சுன்னுவான். சின்ன பையனை போய் கேட்டு பாரலாம். ஒரு 14 வயசு கொஞ்சம் மேலே ஆச்சுன்னா போதும், அப்போ அம்மா போயிட்டான், டேய் வாடா சொல்லி பாறான், வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அறிவுக்குதா உனக்கு? இவ்வளோ பேர் மத்தியில் என்ன போடான்னு கூப்பிட்றேன். பெரிய கலெக்டர் உத்தியோகம் பண்ணுறாரு இவர். அப்படியே கேட்பான் ஏன்னா அறிவுக்குதாம்மா உனக்கு? அவ்வளோ பேர் மத்தியில் என்ன கூப்பிட்டாங்களாம்? இவரா என்னன்னு கூப்பிட்டாங்களாம்? போடான்னு கூப்பிட்டேன். எங்கன்னா அறிவுக்குதா உனக்கு? இவ்வளோ மத்தியில் அவனை நீ போடான்னு கூப்பிட்ற அப்படின்னு கேட்பான். அந்த பிள்ளைய கையை கட்டிட்டு காலை கட்டி படுக்க வச்சுட்டான், கத்தி தூக்குறான். அந்த பிள்ளை ஒன்றுமே கேட்கல. நம்ம பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? என் கையை கட்டுறேன் நீ, என் காலையை கட்டுறேன் நீ, நம்பி நான் வந்தேன் பற்றியா, என்ன சொல்லணும், நீ சொன்னதெல்லாம் செஞ்சுக்கின்னு உன்னை நம்பி நான் வந்தேன் பற்றியா, வந்தவனே பிடிச்சி கையை ஒரு பக்கம் கட்டிட்டு காலை ஒரு பக்கம். ஏன்னா அவனை கூட்டு போகிறான். ஒரு பலி கொடுக்கும்போது அவன் பார்த்துருக்கான் எல்லாத்தையும், எப்படி பலிப்பீடம் கட்டுவாங்க, எப்படி பலியிடுவாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியுது. இப்போ அவனை கூட்டின்னு போயிட்டு அவன் கேட்குறான், ஆடு எங்கன்னு கேட்குறான். கர்த்தர் பார்த்துக்கு வாப்பான்னு கூட்டின்னு போயிட்டு அவன் கையை அவன் காலை கட்டும் போது அவனுக்கு தோணும், ஐயோ இந்த ஆளை நம்பி கட்சியில் நம்ம கையை நம்ம காலை கட்டிட்டு நம்மளை கழுத்து பலிப்பீடத்தில் கட்டி கத்தியை நம்ம மேலே எந்த பிள்ளை வாய்மன் சும்மா இருக்கும்? சும்மா இருக்காது பாருங்க. ஆனால் அவன் கீழ்ப்படிஞ்சான். அவனுக்கு கீழ்ப்படியில் கர்த்தர் ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதே போல் எல்லாரும் காலி பண்ணிட்டு போகிறான், அந்த ஏரியாவில் பழைக்க முடியாது. கர்த்தர் சொல்ல நீ இங்கே இருனார். கீழ்ப்படிஞ்சான். அவனுக்கு ஆசீர்வாதம் எங்கே இருந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு விஷன், தரிசனம். ஈசாக்குக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலைக்கு எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலையில் தாறுமாறு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவான். சில பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இருக்கிறது. சில விசுவாசிகளுக்கு பாஸ்டர்களுக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இருக்கிறது. சில மனைவிகளுக்கு கணவருக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏன் வைக்கிறான்னா சில ஆட்களுக்கு கீழ்ப்படின்னு கர்த்தர் வைக்கிறார், அடிமையில் வைக்கல. அதுக்கு பேர் அடிமை கிடையாது. உங்கள் டீச்சர்கிட்ட போய் நான் அவனுக்கு அடிமையானு சொல்லி பாருங்க, டீச்சர் கையில் கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்க. இப்போ சுதந்திரமாக இருந்துக்குமா வீட்டில், அடிமையே கிடையாது. நீ எப்படி இருக்கலாம்? சுதந்திரமாக இருந்துக்கலாம். போய் சுதந்திரமாக இருந்து இந்த பக்கமே வந்துடாதுன்றவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல போய் கேட்டு பாருங்க, அடிமையான முதல்ல காலி பண்ணி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறேன், இந்த பக்கமே வந்துடாது, சுதந்திரமாக வீட்டிலே உட்காந்துக்கணுமா. இந்த வீட்டில் தான் அதெல்லாம் நடக்கும். நான் அவனுக்கு அடிமையா, நீ சொல்கிறத நான் செய்யணுமா, நான் அவனை கீழ்ப்படியணுமா. மனைவி புருஷனை பார்த்து கேட்குறது, பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து நான் அவனுக்கு அடிமையா, நீ சொல்கிறத நான் செய்யணுமா. எங்கன்னா பைபிளில் போட்டுக்குதா? புருஷர்களே உங்கள் மனைவிக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள்னு எங்கன்னா பைபிளில் போட்டுக்குது? மனைவி தான் சொல்லியிருக்கிறோம் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிங்கள்னு போட்டிருக்கோம்.
பெற்றோர் வந்து பிள்ளை கீழ்ப்படிய மாட்டான். ஏன்னா அந்த அபிஷேகம் அவன் இருக்குது. அவர் ஈசாக்குக்கு வந்து ஆசீர்வாதம் எங்கே இருந்துச்சு? கீழ்ப்படிஞ்சு போகிறதுல ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக தேவன் வந்து அந்த லீடிங்கை கொடுக்குறாரு. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த கர்த்தரின் ஆசீர்வாதமே எடுத்து கொடுக்கும், பணத்தை கொடுத்துரும். அதில் என்ன பண்ண மாட்டாராம்? வேதனை இருக்காது. சில பணத்தை சம்பாதித்து படாத பாடுபடுவாங்க வாழ்க்கையில். படாத பாடுபடும். ஏன்னாக்கா அது சம்பாதித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. அது வீண் விரயமான பிடிக்காது அவங்களுக்கு. படாத பாடுபடுவாங்க பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டே. கஷ்டமே இல்லாமல் சம்பாதிக்கிறது வழி சொல்கிறார் ஆண்டவர். கஷ்டமே இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு தேவன் வழி சொல்கிறார். அந்த வழியில் நான் ரொம்ப கரைச்சி குடிச்சவன் யாருன்னா சாலமோன். நீ 10 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை நான் 10 நிமிஷம் சம்பாதிச்சிடும் அப்படின்னுவான். 9 வருஷம் மிச்சம் பண்ணுவேன் கத்த சித்தத்தை செய்யறதுக்கு. 10 நிமிஷத்தில் சம்பாரிச்சிட்டு மீதி 9 வருஷம் கத்திர சித்தத்தை செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். டெய்லியும் ஓடிட்டு இருக்க மாட்டேன். அதுக்காக பணம் தானே விஷயம். அந்த பணத்தை நான் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் கற்றுக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி பணம் வந்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. ஆனால் அந்த பணத்தை கொடுக்குறவர் கர்த்தராக இருக்கிறார். அவரே வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். தேவனே வாழ்க்கையின் ஆதாரம். பணம்லாம் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பல்லு கூட வளர்க்க முடியாது. பேஸ்ட் வைக்கணும், பணம் வேணும். அதுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாது. பஞ்சாயத்து பண்ணி பிடிச்சா கூட அதுக்கு டேக்ஸ் கட்டணும். நீங்கள் போர் தண்ணி குடித்தா கூட மோட்டர் போகிறதுக்கு கரண்ட் பில் கட்டணும். தண்ணி குடிக்க முடியாது உங்களால் பணம் இல்லைனா. இல்லைங்க வீட்டில் போர் தண்ணி சுவிட்சு போட்டால் ஓடணும்ல, அதுக்கு தானே வந்துடும். அதுக்கு கரண்ட் பில் கட்ட வேணா. அதுக்கு தண்ணி குடியிலேருந்து பல்லு வளர்க்குற வரைக்கும் காசு இருக்கணும். இப்போது மக்கள் வந்து பார்க்குறாங்க, இந்த காசு தான் வேலையை நடக்கும். சாப்பிட முடியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், வீட்டு வாடகை கட்ட முடியும், கரண்ட் பில் கட்ட முடியும், ப்ரொவிஷன்ஸ் வாங்க முடியும், கேஸ் சிலிண்டர் எடுக்க முடியும், ட்ரெஸ்ஸு வாங்க முடியும். எல்லாத்துக்குமே பணம் தான் தேவை. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் இந்த மாதிரி அறியாமல் போய் என்ன பண்ணுறான், இவன் போய் வேறு வழியில் போய் தான் கட்சியில் தோல்வி அடைஞ்சு போயிடுறான். எல்லா பணத்தையும் ஒரு ஆடு பிகன்னு கர்த்தர் கொடுத்துட்டு அவன் கடைசியாக சொன்ன வார்த்தை 1:19 கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உடையது. அவனை ராஜாவை வச்சார். சொல்கிறான், அந்த ராஜ்யம் உண்டு, வானத்தில் இருக்கிறதெல்லாம் உண்டு, பூமியில் இருக்கிறதெல்லாம் உண்டு, மகிமை உண்டு, மாட்சிமை உண்டு, வல்லமை உண்டு, ஜெயம் உண்டு, மகத்துவம் உண்டு, எல்லாமே உம்முடையது அப்படி சொல்லிட்டு தேவர் எல்லோருக்கும் தலைவராக இருக்கிறார் சொல்லிட்டு இப்போ ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உனக்கு பணமும் மரியாதையும் உன் திறமையில் வர்றதில்லை, கர்த்தரால் வருது. பணமும் மகிமையும் யாரால் வருது? கர்த்தரால் வருது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தாவீது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அவன் சொல்ல. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தில். நாங்கள் எப்படியாப்பட்ட உதவாக்கரையாக இருந்தாலும் அவனை வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து கனத்தை கொடுத்து மேம்படுத்த உம்மால் மட்டும்தான் முடியும். இந்த உலகம் வந்து திறமைசாலிகளை தேடுது, முட்டாள்களை தேடல. ஒரு முட்டாளை திறமைசாலியாக மாற்றத்து உம்மால் தான் முடியும். ஞானியை வெட்கப்படுத்துறதுக்கு ஒரு பைத்தியக்காரத்தை பயன்படுத்த உம்மால் தான் முடியும். பலவான வெட்கப்படுறதுக்கு ஒரு பலவீனத்தை பயன்படுத்த உம்மால் தான் முடியும். மிகப்பெரிய ஞானி அவனை வெட்கப்படுத்துமா, இன்னொரு ஞானி வச்சு வெட்கப்படுத்த, ஒரு பைத்தியக்காரனை வச்சு அவனை வெட்கப்படுத்துருவீங்க. ஞானியை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவனை அவமாக்கும்படி இல்லாதவனை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் சொல்கிறான் என்னன்னாக்கா, ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்த சபை, மகதோனியா சபை 2:8 பல பேர் வாசிச்சிருக்கிறோம் 1-5 வரைக்கும். அவங்களுக்கு வந்து கர்த்தர் கிருபை கொடுத்தாராம். என்ன கொடுத்தாரு? என்ன கிருபை? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய கிருபை. எப்படிப்பட்ட கிருபை அது? ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய கிருபை கொடுத்துட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கர்த்தரை கனம் பண்ணுறது ஒரு கிருபை. அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். 2:8 1-5 வாசிங்கனாக்கா, அன்றியும் சகோதரரே,
மகதலேனா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்கிறார் பவுல். என்ன கிருபை? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால சோதிக்கப்படுகிறது. என்ன உபத்திரவம்? கொடிய தரித்திரமுள்ளவர்களாக இருந்தும். அதான் உபத்திரவம். உபத்திரவம் எது? எதுக்காகலாம் இயேசு சிலுவையில் மரிச்சாரோ அவனுடைய பிரதிபலன் நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறது பேர் தான் உபத்திரவம். இயேசு சிலுவையில் வியாதியெல்லாம் சுமந்து தான் நான் வியாதியாகவே இருக்கிறேங்க, அதுக்கு பேர் உபத்திரவம். இயேசு சிலுவையில் என் தரித்திரத்தெல்லாம் சுமந்து இன்னும் பணம் ஆசீர்வாதம் வரவே இல்லைங்க, ஏதோ வச்சுக்க தொட்டுக்கொண்டு இருக்குது, பத்தாமல் இருக்குது, இதை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தை நடத்துகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒரு 10 இடத்துல ஒன்றும் இடம் வாங்கி போடல, பெருசாக ஒன்றும் வீடு கட்டலை, பெருசாக ஒன்றும் நகை நட்டு ஒன்றும் சேர்க்கலை, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சொத்து ஒன்றும் பெருசாக சேர்க்கலை, சீர் ஒன்றும் சேர்த்து செஞ்சு அனுப்புறதுக்கு ஒன்றும் பெரிய நகை நட்டுலாம் வாங்கி ஒன்றும் பெருசாக நான் வைக்கலை, ஏதோ சாப்பிட்றதுக்கும் போகிறதுக்கும் வரத்துக்கும் தான் இருக்குது அப்படின்றீங்களா? அது பேர் உபத்திரவம். ஏன்னா நீங்கள் எதுவும் உங்களால் சேகரிச்சு வைக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் ஓடுறதெல்லாம் உங்கள் சாப்பிட்றதுக்கே சரியாக போயிடுது. உங்கள் பராமரிக்கிறதுக்கே உங்களை பராமரிக்கிறதுக்கே நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னார் திருக்கதரிசி, ஆகாயத்தரிசி, இப்படியே ஓடினாக்கா நீ சாப்பாடுலாம் ஓட்டப்பையில் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போய் கர்த்தருடைய சித்தத்தை செய், போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டு, அதுமாதிரி கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் என்ன டைம் வரல கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன வரலையா? டைமு வரலையா? அதுக்கப்புறம் கீழ்ப்படிஞ்சாங்க. சொன்னால் அதுதான் அவன் டைம். உனக்கு எது டைமு? டைம் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை, நீ தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது ஒரு ஆசீர்வாதத்தின் நேரத்தை அவர் நிர்ணயிப்பதில்லை, நீ தான் நிர்ணயிக்கிறாய். எப்படி தெரியுமா? எப்போ கர்த்தருடைய வார்த்தையை செய்யணுன்ற ஒரு டைம் உனக்கு என்ன வருதோ அதுவே ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரத்தை நீ நிர்ணயித்து விடுகிறாய் என்ற அர்த்தம். அதுக்கு டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணிடுற, அதான் டைம். உனக்கு கீழ்ப்படி ஆரம்பித்தாங்க, கர்த்தருடைய சித்தத்தை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. கர்த்தர் சொன்ன, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். டைம் வந்துச்சு. எப்போ என் வார்த்தையை நீ கேட்டியோ அதான் டைம். அன்னிலேருந்து பிளஸிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதுபோல் இவங்க ரொம்ப பவுல் போதிச்ச எவ்வளோ பெரிய டாக்டர்னு கொடுக்குற அப்போ சொன்னாங்க. பவுல் செழிப்பை கொடுத்து நல்லா போதிக்கிறவர். அவர் ஆரம்பித்த சபை மகதலேனா நாட்டில் ரொம்ப தரித்திரமாக இருக்குது. விசுவாசம்லாம் தரித்திரமாக இருக்கிறாங்க. உலகமாக அப்போஸ்தலன் அவர் 14 நிருபங்கள் எழுதினவர். ரோமன் முதல் புலமன் வரை 14 நிருபங்கள் எழுதினவர். கரைச்சி குடிச்சவர், பல இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்தவர், நல்ல தரிசனம் பெற்றவர், வெளிப்பாடு பெற்றவர். அவர் ஆரம்பித்த சபை எப்படி இருக்கணும்? ஐயோ இவரோட சபையா? அவர் சபை தான் தரித்திரமாக இருக்குது. யார் சர்ச்சு? அதை சொல்கிறார் 2 Corinthians 8ஆம் அதிகாரம் 1-5. அன்றியும் சகோதரரே, மக்கதலேனா நாட்டு சபைகளுக்கு, சபைன்னு வருது அங்கே, தேவன் அளித்த கிருபை உங்களை, அவர் சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன கிருபையா? ரொம்ப தரித்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிருபை, தரித்திரத்திலும் பணக்காரனாகக்கூடிய கிருபை. அதான் கிருபை, தரித்திரத்திலும் பணக்காரனாகக்கூடிய கிருபை. அந்த கிருபை எப்படி வந்துச்சு? கொடுக்கறது அந்த ஆசீர்வாதத்தில் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வாதம் என்னுடைய எனக்கு வேலை கொடுத்தாரு, அதில் வருமானத்தை கொடுத்தாரு, அதில் 10 மடங்குல ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? 10 மடங்குல கீழே சொல்கிறாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினால் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளாக இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்து, முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு சொல்கிற தசமாதையும் காணிக்க ஒழுங்காக விட்டு அவன் செழிச்சிட்டான்றார். இப்போ அது அதிகாரத்தில் வரும் 9ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் இவ்வளோ தரித்திரமாக இருக்கிறீங்க, இந்த தரித்திரலாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. எல்லோரும் பணக்காரன் ஆயிராங்களா? இல்லை. ஏன்? எல்லாருக்கும் இயேசு சிலுவையில் மரிச்சிட்டார். எல்லாரும் ரட்சிக்கப்படலையே. எல்லாருக்கான கிரியம் கொடுக்கப்பட்டுக்குது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை. ஏன்? சுவிசேஷத்தை யார் கேட்டு யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அவன் தான் ரட்சிக்கப்படுறான். அப்போ தரித்திர சாபத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. எல்லாம் அவன் பணக்காரனால ஏன் ஆகலை? தேவனை எவன் கனம் பண்ணுறானோ அவன் வந்து ஐஸ்வர்யன் ஆகுவான். உன் பொருளாலும் உன் எல்லா விலையிலும் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆள்கள் திராட்சரசம் புரண்டு ஓடும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்டவே கூட்ட மாட்டாரா அவர்? அப்போ நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. 8ஆம் வசனம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் பெற்று அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வந்து நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன். அரைங்குறையுமா இல்லை,
சம்பூர்ணமாக கொடுக்குற தேவன். நம்ம ஒரு பணக்காரன் நினச்சிக்கின்னு அந்த வசனத்தை வாசிக்கணும். ஏதோ பணக்காரன் சொல்லப்படுறது நினச்சி வாசிக்கக்கூடாது. ஏன்னா வசனம் அப்படி தான் ஆரம்பிக்குது. 156:17 வாசித்தீங்கன்னாக்கா யாரோ பணக்காரனுக்கு சொன்ன வசனம் நினச்சி வாசிக்கூடாது. நான் ஒரு பணக்காரன், எனக்கு தான் சொல்லப்பட்டுக்குது. இல்லையா நான் பணக்காரன் இல்லைன்னு வீடு வாங்கலை, கார் வாங்கலை, இல்லையா நீ பணக்காரன் தான். அதை முதல்ல நீ நம்பு. ஏன்னா அவர் உனக்காக தரித்திர ஆனாரே, அன்றைக்கே நீ பணக்காரன். பணம் இன்னும் வரல, அந்த வழியில் நீ இன்னும் போகல, உனக்கு இன்னும் வரல. அந்த வழியில் நீ இன்னும் போகல, அதனால் இன்னும் உனக்கு வரல. சரி, நான் போனேன் இன்னும் வரலையே. கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? கண்டிப்பாக வரும். லேட்டாக எனக்கு அதை கண்டிப்பாக வரும். எப்போ தான் வரும்? கண்டிப்பாக வந்துடும். இப்போ ட்ரெயினில் ஏறிட்டோம் நம்ம, அது பாட்டுன்னு போயினே இருக்குது, இன்னும் ஸ்டாப்பிங்கே வரல. நடுவில் இறங்கிடுங்களா நீங்கள்? சிக்னலில் போட்டான், நடுவில் இறங்கிடுவீங்க. திரும்ப வந்துடும் போது நிற்குது, நடுவில் இறங்கிடுவீங்க. கண்டிப்பாக போய் சேரும். லேட்டானாலும் போய் சேர்ந்துடும். லேட்டானாலும் அந்த ஸ்டாப்பிங்கில் போய் அது ட்ரெயின் விட்டு நான் பண்ண மாட்டேன். ஐயோ நான் சபைக்கு வந்துட்டேன், இவ்வளோ வந்துட்டேன், கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் சில காலத்தை ஒழுங்காக செய்யாதனால அப்படி இருக்கிறீங்க. அது பவுல் சாமித்த சபையாக இருந்தாலும் சரி, விசுவாசம் செய்ய வேண்டிய காரியத்தை கொடுத்து போதிக்கிறார் அவர். உபகாரத்தை நான் நாடல, நீ பணக்காரன் ஆகணுன்றதை நான் நாடுறேன்ற. உபகாரத்தை நான் நாடல, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நான் நாடுகிறேன். உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே உன் அக்கௌண்ட்டில் பணம் ஏற நான் விரும்புகிறேன். நீ கொடுக்க உன் அக்கௌண்ட் அங்கே பணம் ஏறிக்கினே இருக்கும். உன் அக்கௌண்ட்டில் பணம் வர்றதுக்காக நான் அது விரும்புகிறேன். நான் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னு விரும்பலை. ஒரு சாரி பேர் போய்ட்டு எலியா வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படல. சாரி பார்த்து செழிக்கப்படணும் ஆசைப்பட்டார். சாரி பார்த்து எண்ணெய் பானையில் எண்ணெயும் மாவு பானையில் மாவும் பஞ்சந்திர மட்டும் இருந்துச்சான். அதுபோல் அவங்க செழிக்கணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்குது. அதை 156 எப்படி வாசிக்கணும்? இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தர்களாக இராமல். என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க யாரோ பணக்காரங்க இல்லை, உலகத்தில் நான் தான் இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற நான் இருமாப்பான சிந்தர்களாக இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல். நிலையற்ற பணத்தை என்ன பண்ணோம்? யூஸ் பண்ணிக்கணும், நம்பக்கூடாது. மனிதர்கள் என்ன பண்ணணும்? நம்பணும், அவங்களை யூஸ் பண்ணிக்கூடாது. பணத்தை பயன்படுத்திக்கணும், அதனால நம்பிக்கக்கூடாது. மனுஷனை நம்பணும், நம்ம தேவைக்கு அவனை யூஸ் பண்ணிக்கூடாது. மனுஷனுக்கு பணத்துக்கு எல்லாம் வித்தியாசம். யூஸ் பண்ணுறதுக்காக தான் பணம், நம்புறதுக்காக தான் மனுஷன். இன்றைக்கி எப்படி தலைகீழாக இருக்கும் பாருங்கள். மனுஷனை யூஸ் பண்ணிக்குவான், பணத்தை நம்புவான். யாரை யூஸ் பண்ணிக்குவான்? இவனுடைய சுய லாபத்துக்காக மனுஷனை யூஸ் பண்ணிக்குவான். எதை நம்பின்னு இருப்பான்? பணத்தை நம்பின்னு இருப்பான். சொல்கிறார், நீ பணத்தை நம்பாத. என்றைக்கு நீ அது மேலே நம்பிக்கை வச்சுன்னு வச்சுக்கோ, ரெக்கம் அழைச்சதோ அப்படின்னு பறந்து விடும். அது ஆகாய மார்க்கமாக சிறகல் அடித்து பறந்து போவோமா. என்றைக்கு நீ பணத்தை நம்ப ஆரம்பிக்கிறியோ, அது தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி அது வேற இடம் பார்த்துரும். இவன் நமக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு. பணம் பல விதத்தில் பறந்து போயினே இருக்கும். அது நீ நம்பாத வரைக்கும் அது உன்னை நம்பி உங்ககிட்ட இருக்கும். பணம் எப்போ உன்னை நம்பானா, நீ அதை நம்பாத இருக்கிற அது உன்னை நம்பும். நீ எப்போ அதை நம்புறியோ அது அங்கேருந்து காலி பண்ண இடத்த காலி பண்ணுறோம். அது யார் தேவை தெரியுமா? அதை நம்பாத ஒரு ஆள் தான் அதுக்கு தேவை, பணத்துக்கு. நீ அது மேலே நம்பிக்கை வைக்காத இருக்கும், அது உங்கள் கையில் இருக்கும். நிறைய நடமாடினே இருக்கும் பணம் உங்கள்கிட்ட. நீங்கள் டெஸ்ட் பண்ணி விட பாருங்கள். நீங்கள் பணம் நிறைய நீ பண்ண அப்படி சில பணம் வந்துனே தான் இருக்கும். பணம் இவ்வளோ இருந்தப்பா, இதை வச்சு எதாவது பண்ணலான்னு பண்ணி பாருங்க, புஷ்ஷுன்னு போய்டும். அது தப்புன்னு சொல்ல வரல. அந்த பணத்தை இன்னும் பெருக பண்ண முடியாத ஆற்றலை கத்த தருகிறார். அது கற்றுக்குன்னு செய்யுங்கன்னு சொல்ல வரேன். பணத்தை வெறும் பணத்தை கையில் வச்சு நம்பிடாத. நீ அனுபவிக்கிறதுக்கெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க அந்த பணத்தை தான் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், பஸ் வாங்கிடலாம், எல்லாம் வாங்கிடலான்னு. எல்லாம் வாங்கலாம். நீ அனுபவித்த எல்லா நன்மைகளும் எது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேதவசனம் சொல்லுது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யம் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். பணம் கொடுக்காதுப்பா, தேவன் தான் கொடுப்பார். தேவனை நம்பினா பணம் உன்னை நம்பி இருக்கும். தேவனை நீ நம்புறனா பணம் உன்னை நம்பி உங்ககிட்ட இருக்கும். பணத்தை நீ நம்பினா அந்த பணம் காலி பண்ண ஆரம்பிச்சிடும். யார்கிட்ட போகும்போது எவன் தேவனை நம்புறான் அவங்ககிட்ட போய் உட்காந்துங்க. அது இடத்த காலி பண்ணிவிடும். யார் ஆண்டவரை நம்புறானோ அவங்ககிட்ட போயிடும். அதுக்கு அந்த இடம் தான் கரெக்டு. யார் தேவனை ஒழுங்காக நம்புகிறானோ அவங்ககிட்ட பண்ண ரொம்ப நடமாடிக்கினே இருக்கும். அவள் பார்த்தீங்கன்னாக்கா
என் தேவன் எங்கேருந்து கொடுக்குறாரு? உன் உழைப்பிலிருந்து, உன்னோட வேலையிலிருந்து, உன்னோட அறிவிலிருந்து, உன்னோட திறமையிலிருந்தா தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. எங்கேருந்து? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் குறைவு, ஒரு குறை கூட விட்டு வைக்கக்கூடாது. பிலிப்பியர் 4:19 ஒரு குறை கூட விட்டு வைக்கக்கூடாது. எல்லா குறைவு எல்லாம் என்ன பண்ணுறாராம்? கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே. நான் பரலோகம் போன பேர் நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறேன், மகிமை நான் பரலோகம் போனதுக்கப்புறம் பணம் தேவைப்படாது உங்களுக்கு. அங்கே நீங்கள் வீடு வாங்க போகிறது இல்லை, அங்கே ஹோட்டல் கிடையாது, அங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது, அங்கே காரு பைக்கு விற்க மாட்டாங்க, அங்கே ட்ரெஸ்ஸு கடை கிடையாது, அங்கே லலிதா ஜுவல்லரி கிடையாது, அங்கே டி நகர் கிடையாது, அங்கே போய் அதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறது கிடையாது. இங்கே பூமியில் தான் அதெல்லாம் தேவை, பூமியில் தான் உங்களுக்கு பணம் தேவை. மகிமை என்னென்னு அர்த்தம்னாக்கா, தேவன் தம்முடைய அற்புதத்தை காணாமல் கலியில் வச்சு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினாலும் வராங்க வசனம். மகிமை என்ன அர்த்தம்? ஒரு மிராக்கல் பண்ணுறாராம். அங்கே கௌரவ குறைச்சல் வந்துடுச்சு, மான பிரச்சனை, திராட்சரசம் காலி ஆயிடுச்சு, திடீர்னு கல்யாணத்தை சோறு இல்லாமல் போயிடுச்சுன்னா ஆகிடும் நமக்கு. ஐயோ இவ்வளோ பேர் நம்பி நான் கிடச்சது சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு, அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அங்கே திராட்சரசம் காலியாக போகுது. சொன்னார் அந்த வசனம் எப்படி முடியும்? இவ்விதமாக தம்முடைய முதலாவது அற்புதத்தை கானாவூரில் கலிலேயாவில் செஞ்சு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் வசனம். அந்த வசனம் அப்படியே வரும், தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். மகிமை என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கையில் குறைவை தேவன் நிறைவாக்குறதுக்கு பேர் தான் மகிமை. உன்னுடைய வாழ்க்கையில் அங்கே கானாவூர் கல்யாணத்தில் குறைவை தேவன் நிறைவாக்குனார். மகிமை வெளிப்படுத்தினார்னாக்கா அந்த கல்யாணத்தில் மகிமை வெளிப்படுத்தினார். அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய சூழ்நிலைகளிலே உன்னை செழிக்க பண்ணுவதே தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி, என் தேவன் தம்முடைய விஷயத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி நிறைவாக்குற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இந்த 5வது பாயிண்ட்டு. அடுத்து 6, 7, 8, 9 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம்.